இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் 4ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழியாக சொல்கிறாரு. கொவ்வைக்கனி போன்ற சிவந்த வாயுடைய நப்பினியை அடைய 7 எருதுகளின் கழுத்தை அறுத்தாய் ஸ்ரீமன் நாராயணா. மதில்கள் சூழ்ந்த இலங்கையின் அரசன் ராவணன் வீழும்படி கோதண்டத்தை வளைத்தாய். கூழையா பீடம் என்னும் மத யானையின் தந்தங்களை ஒடித்ததாய். இதுவரை திருமஞ்சனங்காட்டி பூக்களை தூவி வணங்காதவனாய் இருந்து விட்டேன். இருந்தாலும் உன் காயாம்பு நிற திருமேனிக்கு பூசும் சந்தனமாக என் நெஞ்சத்தை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இறைவனும் உலகங்களை உண்டு உமிழ்ந்த என் தந்தையுமான நிகரற்ற மூர்த்திக்கு பூசுகின்ற சந்தனம் என் உள்ளமே. சாற்றுகின்ற மாலை என்னுடைய வார்த்தைகளால் தொடுக்கப்பட்ட பாமாலை. அந்த பாசரங்களே அவனுக்கு பீதாம்பரமாகவும் சமர்ப்பிக்கிறேன். கைகூப்பி செவிப்பதியே ஒளி வீசும் ஆவரணங்களாக அணிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. திருப்பார்கடலின் நடுவே ஆதிசேஷன் மீது யோக நித்திரை செய்யும் ஸ்ரீமத் நாராயணனே, நீ ஆளிலையில் உலகங்களை உண்டு ஒரே மூர்த்தியாகி பிரமனை நாவி கவலத்தில் படைத்ததால் இருமூர்த்தியாகி சிவனுக்கும் பாதி உடல் தந்ததால் 3 மூர்த்தியாகி இப்படியே பல மூர்த்திகளாகி பஞ்சபூதங்களாகி சூரிய சந்திரர்களாகி உருவ ஒற்றமுனாய் எங்கும் வியாபித்து உனது திருமேனியை என் நெஞ்சத்தில் அடக்கியதால் என் துன்பங்கள் எல்லாம் அமர்ந்தன அப்படிங்கிறாரு. அடுத்து 4வது பாசரத்தை சொல்கிறாரு. உன்னை கொல்ல திட்டமிட்டு உனது வாயில் நஞ்சு தடவைய பாலை கொடுத்த மாய பேச்சியான பூதனியன் உயிரை மாய்த்த ஆச்சரியகரமான செயல் செய்த யாதவனே, வாமனமூர்த்தியே, மாதவா, குளிர்ச்சியான பூக்களான மாலைகளால் உன்னை நேரந்தோறும் வழிபட்டதில்லை என்றாலும் உனது குளிர்ந்த அழகிய மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட நீண்ட திருமுடிக்கு சூட்டும் மாலையாக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். காலத்தை நடத்துகின்ற சக்கரம் தரித்த எம்பிரானான கண்ணனுக்கு எனது உயிர் மாலையாகும். என் சுவாமி அணிந்திருக்கும் பிரகாசமான திருமுடி முதல் கணக்கற்ற பலவிதமான பொன் ஆபரணங்களும் உடுத்தியிருக்கும் பீதாம்பரமும் உலகத்தாரும் போற்றும் கீர்த்தியும் என் அன்பாகும் அப்படிங்கிறாரு. சிசுபாலன், ஐந்திரன், ஜெயத்ரன் போன்ற பகைவர்களுக்கு முடிவு காலமாக இருந்த சக்கரத்தோடு வெண்மையான பாஞ்ச சன்னியத்தை ஏந்தியிருப்பவனே, உலகங்களையெல்லாம் உண்டு உமிழ்ந்த ஸ்ரீமத் நாராயணனே என்று பலவிதமாக ஓலமிட்டு அடியேன் அழைத்தாலும் நீ வந்துவிட மாட்டாய். ஆயினும் என் தலைக்கு உன் தாமரை போன்ற சப்தமிடும் வீர கடல்கள் அணிந்த திருப்பாதங்களே ஆகும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒலிக்கின்ற கடல்கள் தரித்த திருவடிகளை நீட்டி உலகங்களை அளந்து கொண்ட அழகிய வாமனனே, உன் திருப்பாதங்களில் கைகூப்பி வணங்குகிறவர்கள் அருகில் நிற்கும் ஆச்சரியகரமானவனே, வாசனை வீசும் பூக்களையும் திருமஞ்சன நீரும் கொண்டு உன்னை நான் ஆராதிக்காதவன் என்றாலும் வேதங்களால் போற்றப்படும் உன் ஒளி மிகுந்த திருமேனி எனக்கு ஒரு உயிராக இருக்கிறது அப்படிங்கிறாரு. எனது உயிருக்கும் மேலானவனே, அழகான 7 உலகங்களிலும் பறந்து நிறைந்த எல்லா பொருள்களுமாகி நிற்கும் ஒளிமயமான ஞானமூர்த்தியே, உனது உயிர் நானாகவும் என் ஜீவன் நீயாகவும் கலந்து நின்னருள் புரிபவனே என்று ஆகிலும் நீ இத்தகையவன் என்று சொல்ல எனக்கு தகுதி உண்டோ அப்படிங்கிறாரு. கடைசியாக சொல்கிறாரு, நல்வழி சேருவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் கண்ணனின் அழகிய கடல்கள் அணிந்த திருப்பாதங்களின் மேல் செந்தாமரை பூக்கள் நிறைந்த கரணிகளால் சூழப்பட்ட திருக்குறுகூரில் பிறந்த சடகோபன் அருளி செய்த இந்த பாசரங்களில் 10 பாமாலைகளையும் பாடுறவங்க பூமியில் தீர்க்க ஆயுளோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்மாழ்வார்.